அந்த கிடக்கலண்ணா. ஆனால் அந்த அந்த சைடில் இருக்க குப்பையெல்லாம் அந்த 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 குப்பையெல்லாம் எடுத்துருங்க. சார் வணக்கம் சார். வணக்கம்மா. வேலைக்கு ரெஸ்யூம் கொண்டு வர சொன்னீங்கல்ல? காலையில் வேலைக்கு வாங்க. சரிங்க சார். காலையில இருந்து சரிங்க சார். மாமா மாமா எந்திங்க. அம்மா என்னம்மா வேலைக்கு போனீ? என்னாச்சு? வேலை கிடைச்சிடுச்சு மாமா. என்ன வேலைம்மா? கூட்டுற வேலை மாமா. ஆஃபீஸ்லையா? இல்லை, ரோட்டில் காலையில் 6 மணிக்கு கூட்டி பெருக்கி குப்பல்ற வேலை மாமா. ரோட்டில் குப்பல்றதெல்லாம் ஒரு வேலைன்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட வந்து சிரிச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த வேலை நமக்கு வேண்டாமா? ஏன் ரோட்டில் கூட்டினா என்ன தப்பு? நீ குப்பல்னா 4 பேர் என்னதானே தப்பாக பேசுவான். எனக்கு அந்த பிடிக்கல. 4 பேர் தப்பா பேசுறவங்க ஒன்றும் கொடுத்து உதவ மாட்டாங்க. சரி, நான் எனக்கு பிடிக்கல, போகண்டா, அவ்வளோதான். வேற வேலை பாரு. உங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன? நான் வேலைக்கு போதான் செய்வேன். நீ போகண்டான்னு சொல்லலை, பிடிக்கல. இப்பொழுது வேற ஏதாவது வேலை பாரு. உங்ககிட்ட பேசி புரிய வைக்க முடியாது. நான் அந்த வேலைக்கு நான் போதான் சொல்றேன்ல. செய்வேன். இருங்க, யாரோ அங்க கூப்பிடுறாங்க. இப்பொழுதெல்லாம் ஒரு வேலை, எல்லா சாதிக்காரும் அந்த வேலையை பார்க்க முடியுமா? நம்மளுக்கு நம்ம ஆளுக பார்க்கக்கூடிய வேலையாது. ஒன்றா கேட்க மாட்டான். எக்கா எக்கா, என்ன தம்பி? அப்பா வீட்டு வாடகை கேட்டாங்க. நான் நாளைக்கு தான் வேலைக்கு போறேன். நான் 10 நாள்ல கொடுத்துருவேன்னு சொல்லு, இல்லைன்னா 1 மாசத்துல கொடுத்துருவேன்னு சொல்லு. இல்லைக்கா, அப்பா வீட்டு வாடகை கேட்டாங்க, இல்லைன்னா வீட்டை காலி பண்ண சொன்னாங்க. சரி, நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன். என்னம்மா ஆச்சு ரூவா? இந்த மாசம் தந்துடுறேன். நாளைக்கு தான் வேலைக்கு போறேன். இதே ஜாலியாக தான் வச்சுட்டு இருக்கிய, தரவும் மாட்டிக்கிய, ஒன்றும் செய்ய மாட்டிக்க. நாளைக்கு வேலைக்கு போய் இந்த மாசம் கடனை அடைச்சிடுறேன். சரிம்மா, இந்த மாதத்தையும் சேர்த்து கொடுத்துரு, சரி. பெரிய பிரச்சனை ஆயிரும். சரி. ஆண்டி, என்ன தம்பி? நீங்கள் சிலிண்டர் வாங்க எங்கள் அம்மா காசு கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் எங்களுக்கு தரணும். நான் இன்னைக்கு தான் வேலைக்கு போறேன். 10 நாள்ல தந்துடுறேன்னு அம்மா கிட்ட சொல்லு. ஆண்டி, எங்கள் அம்மா திட்டுவாங்க. நான் உன் அம்மா கிட்ட போன்னு பேசிக்கிறேன். பட்டன் போடலையாடா? அம்மா ஸ்கூல் ஃபீஸ் கேட்டாங்கம்மா. மிஸ் கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன், சரியா? ம். அம்மா காப்பி கொதிக்கி. பாய். டேய், காஃபி குடிச்சிட்டு போடா. இல்லை, வேணாம் வேணாம்.
வேலைக்கு போகிறதுல என்ன பிரச்சனை? வேலைக்கு போகிறதுல பிரச்சனை இல்லை, எந்த வேலைக்கு போகிறோங்கிறது தான் பிரச்சனை. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், என்ன வேலையாக இருந்தால் என்ன? எவ்வளோ கஷ்டப்படட்டுமே, அதுக்குன்னு இந்த வேலைக்கு போவியா? 3 மாசமா நீங்கள் வேலைக்கு போகலை, நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம்னு உங்களுக்கு தெரியாதா? இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலைன்னு இருக்குது, ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு வேலைன்னு இருக்குது. சும்மா நீ நினைக்கிற மாதிரி எந்த வேலைக்கெல்லாம் போய் வைத்த கழுவ முடியாது. 3 மாசமா கஷ்டப்படுறோம், யார் நமக்கு தந்தா? பரவாயில்ல, எவ்வளோ நாளாலும் கஷ்டப்படுவோம். நீ இந்த வேலைக்கு போய் தான் சாப்பிட்றோன்னா கேட்குறவனுக்கு என்ன பதில் சொல்ல? பையனுக்கு ஃபீஸ் கட்டணும், காலையில் தான் சொல்லிட்டு போகிறான். பரவாயில்ல, எவ்வளோ நாளாலும் கஷ்டப்படுவோம். இந்த வேலைக்கு நீ போனோன்னா கேட்குறவனுக்கு என்ன பதில் சொல்கிறது? அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் வேலைக்கு இன்னைக்கு போவேன். எனக்கு பிடிக்கல, போக வேலை விருப்பம்னு சொல்லுதம்லா, போய் தொலை. ஆஹா, நாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் கூட இவருக்கு தெரிய மாட்டேங்கி. இவருக்கு இதே வேலையாக போச்சு, வரத்து கௌரவம் பார்க்குறது. ஏய், ரோட்டில் குப்பையிட்டு அப்படியே வந்துட்டியாக்கும். போ குளிச்சுட்டு வா, வீடே நாரி கிடக்குது. வேலைக்கு கொஞ்சம் காப்பி. போ குளிச்சுட்டு வா. ரோட்டில் குப்பையிலிட்டு நாற்றத்தோடு வந்துக்கிட்டு தலையை வலிக்குதுங்கா. போய் தொலையாமல் அந்த வேலையை பார்த்துட்டு வந்துக்கிட்டு திருப்பி தலை வலிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு வீடை நாயில் விட்டு கழுவணும். மாப்பிள, யோ மச்சான், வாரம் கால் உடைஞ்சிருந்து 4-5 மாதம் ஆளே காணும். உட்காரதுக்கு வரல மாப்பிள, நான் ரோட்டில் கொள்றதுக்காக உமக்கு கட்டி கொடுத்துருக்கேன். யோ, வேலைக்கு போகண்டா, குப்பள வேலைக்கு போகண்டான்னு சொல்கிறேன். உன் தங்கச்சி கேட்க மாட்டேக்கா. ரோட்டில் வரவும் போகிறோம்லாம் மானங்கிட்ட கேள்வி கேட்க என்ன, ரோட்டில் தெருல தலை காட்ட முடியல என்னால். யோ, ஆ, உன் தங்கச்சி தான் கேட்க மாட்டேக்கா. என் கால் மட்டும் நல்லா இருக்கட்டும், அவளை தூக்கி போட்டு காலில் அவளை மிதிச்சிருப்பேன். பார்த்த இடத்துல தூக்கி போட்டு மிச்சிருப்பேன்.
சரி வீட்டுக்கு போட்டும், பின்னாடியே போகணுன்னு தான் இப்போ ஆறண்ணே. தங்கச்சி வருவா, நீரே பேசிக்கிடும். ஏய் என்ன மாப்பிள்ள, இது குப்பல்றதுக்காக கட்டி கொடுத்துருக்கேன். நான் என்ன சொன்னேன்? வேண்டாம் தானே சொன்னேன். அண்ணே என்ன வாங்க போங்க, இன்னும் குப்பல்றதுக்காக போக சொல்லியிருக்கேன். கேவலப்படுத்திட்டு இருக்க, ரோட்ல தலை காட்ட முடியல என்னால. அவ்வளவு தூரம் கேவலப்படுத்திட்டு இருக்க உட்காந்து. அவர் வேலைக்கு போகாம 3 மாசமா வீட்ல இருக்காரு. 3 மாசமா அப்பெல்லாம் உங்களுக்கு இருந்தாரு? கேவலமா இல்ல? இன்னும் 3 மாசமா வேலைக்கு போல, கொண்டாடல. ஒண்ணுமே இந்த வேலைக்கு போனா செத்தாலும் முறையில முழிச்சிடாத, வந்துடாத, எதுக்குமே வராத. நீ என் வீட்டுக்கு வராதண்ணே. உன் கௌரவத்தை வச்சுக்கிட்டு நீயே அழுதுக்கோ. நீ இனிமே என் வீட்டுக்கு வராத. நாங்க செத்தாலும் நீ வர வேண்டாம். வெளியில போண்ணே. இதுக்கு தான் அவனை குப்பை எழுத வேலைக்கு போகண்டான்னு படித்து சொன்னேன். இன்னைக்கு பாரு, மச்சான் வந்து சண்டை போட்டு போகிறாரு. ரோட்டில் எவ்வளோ பேசுகிறானோ, அவர் செத்தா மூஞ்சலோட முழிக்காதுன்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ இந்த குப்பை எழுத வேலைக்கு போனேன்னா நம்ம சொந்த பந்தங்களை பூரா இழந்து ரோட்டை நம்ம தான் நிற்கணும். நீயோட முடிச்சிரு. நாளைக்கு இந்த குப்பை எழுத வேலைக்கு போகாத. அப்படி கௌரவம் பார்க்குற சொந்தம் யாரும் எனக்கு தேவையில்லை. அப்போ ரோட்ல தான் குப்பை கிடக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எல்லார் மனசுலையும் குப்பை கிடக்குன்னு இப்போ தான் தெரியுது. குப்பை போடுறது எல்லா ஜாதியும் தான் போடுறாங்க. அல்றது மட்டும் ஒரு ஜாதியா? காலையில பால் காப்பி குடிச்சிங்க, இப்போ கடுங்காப்பி குடிக்கீங்க. நாளைக்கு வேலைக்கு போகலன்னா இது கூட கிடைக்காது. நம்ம வயிற்று பழப்புக்கு தான் வேலைக்கு போறேன். இதுல என்ன ஜாதி இருக்கு? நான் நாளைக்கு வேலைக்கு போத்தான் போறேன்.